நல்லா காரசாரமாக தூக்கலான மசாலாலாம் கொஞ்சம் தூக்கி ஏற்றி போட்டு அப்புறம் அரைச்ச சீக்ரெட் மசாலா சேர்த்து இந்த மாதிரி எறாத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்புறம் டெய்லி எறா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தோணும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸுக்கெலாம் அடி தூள் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக குழையணுன்றதுக்காக இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கறி லீவ்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்த உடனே இது கூடவே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கும்போது எறா வந்துட்டு நல்லா சுருள ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இப்போ ஒவ்வொரு எறாவாக சுருண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி நல்லா வெளியே வந்து எறா மொத்தம் இந்த மாதிரி சுருண்டு போயிருக்கும். ஒரு 50% எறா வெந்தும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். நான் சொன்ன சீக்ரெட் மசாலா இது தான். இதையும் சேர்த்துக்கலாம். இது எப்படி அரைக்கணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதையும் சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நல்லா கிளறி கொடுத்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எறாவும் நல்லா வந்துட்டு ஒரு 90% வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. இன்னும் நல்லா நமக்கு திக்காக வரும். நடுவில் இந்த மாதிரி மூடி எடுத்து தழுவி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எறா நல்லா வந்துட்டு நமக்கு வெந்து வந்துடுச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பரை தூவி அழகாக வந்துட்டு கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கல அப்படின்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அழகாக இதை ஒரு சப்பாத்தியோ இல்லை தோசைக்கோ இல்லை ரைஸ்க்கோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறந்துட போகிறீங்க, அந்த மசாலா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக அந்த மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் தாங்க இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.